லோகேஷ் கனகராஜோட சாப்டர் 0. இப்போ லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தோட ப்ரமோஷனுக்காக நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அதில் முக்கால்வாசி பேர் கேட்கறது இந்த சாப்டர் 0 பற்றி தான். இந்த சாப்டர் 0னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஷார்ட் ஃபிலிம்ங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமை லோகேஷ் கனகராஜ் எதுக்காக எடுத்தாருன்னா, நெல்சனோட மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எடுக்கக்கூடிய ஃபிலிம் மேக்கிங் கிளாஸ்க்காக நம்ம லோகேஷ் கனகராஜ் எடுத்து கொடுத்துருக்காரு. அதுவும் ஒரே நாளில் எடுத்திருக்காரு. சரி, அந்த ஷார்ட் ஃபிலிமில் அப்படி என்ன ப்ரோ இருக்குது எல்லாரும் கேட்குற அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷார்ட் ஃபிலிமில் எல்சியூ ஆரிஜின் ஸ்டோரி இருக்க போது, எப்படி எல்சியூ ஆரிஜினேட் ஆச்சு அப்படிங்கிறத இந்த ஷார்ட் ஃபிலிம்ல காட்டியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துல எல்லாமே கனெக்ட் ஆக போகுது. கைதி, லியோ, விக்ரம், இது எல்லா படமுமே கனெக்ட் ஆக போகுது. இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ரிலீஸ் ஆகல. கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தை முழுசா முடிச்சு ரிலீஸ் பண்ண போறாங்க. இன்னும் முழுசா முடியலையா, விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் இருக்குதான். அதை லோகேஷ் கனகராஜ் கோபிநாத்தோட இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஸோ அதாங்க, இதில் எல்சியூவோட ஆரிஜின் ஸ்டோரி இருக்க போது, அது எப்படி இருக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பாய்.